வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர், ரிட்டயர்ட் ஐஏஎஸ் ஆபிசர் ஐயா திரு பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். 23, 24 பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேலுக்கு போறாரு. அங்க மிக உயரிய ஒரு விருது அவருக்கு வழங்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய கினெசெட் பார்லிமெண்ட்ல வந்து அவர் பேசுறாரு. நெதன்யாஹூ என்னுடைய சகோதரர் அப்படிங்கிறாரு. இந்தியா மதர்லேண்ட்னா இஸ்ரேல் ஃபாதர்லேண்ட் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறாரு. அவர் திருப்பி வந்த 48 மணி நேரத்துல யுஎஸ்ஏவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மீது ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறாங்க. அதுல ஈரானுடைய சுப்ரீம் லீடர் ஹமீனி வந்து இறந்து போயிருக்கிறாரு. இவ்வளவும் நடந்திருக்கு. இந்த நிமிஷம் வரைக்கும் மோடி கிட்ட இருந்து இதை கண்டெம் பண்ணி ஒரு வார்த்தை கூட வரல. அவர் போட்டிருக்கிற செய்தி கூட பாத்தீங்கன்னா ரொம்ப பொதுப்படையாக இருக்கே தவிர, உலக நாடுகள்லாம் கமினியுடைய மரணத்தை கண்டிக்கும் பொழுது மோடி இந்த மௌனம் காக்குறாருன்னா அதற்கு பின்னால இருக்கக்கூடிய காரணம் நம்முடைய வெளியுறவு கொள்கை ரொம்ப குழப்பத்தில் இருக்குன்னு தான் காரணமா சொல்ல முடியும். வேற என்ன காரணம் சொல்ல முடியும்? ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுடைய வெளியுறவு கொள்கை வந்து ஸ்திரமான கொள்கை அடிப்படையில் இருந்தது. நமக்கு வந்து லார்ஜஸ்ட் மைனாரிட்டியாக இங்கே முஸ்லீம்ஸ் இருக்காங்க. நம்முடைய மக்கள் அவங்களுக்கு வந்து மத ரீதியாக உலகத்தில் எங்கே இஸ்லாம் மதத்திற்கு ஏதாவது ஒரு கெடுதல் நடக்கிறதா இருந்தால் அவங்க அதை பற்றி வந்து நிச்சயமாக கஷ்டப்படுவாங்க. இந்த சென்டிமெண்ட்ஸ்லாம் வந்து நேரு புரிஞ்சு வச்சுருந்தார். அதனால வந்து இவங்க இஸ்ரேல் கான்ஃப்ளிக்ட் வந்த காலத்திலிருந்தே அவர் வந்து அரேப் கண்ட்ரிஸ் தான் வந்து சப்போர்ட் பண்ணார். ஏன்னா திணிக்கப்பட்ட ஒரு நாடு, மற்றவர்கள் மேல் திணிக்கப்பட்ட ஒரு நாடுங்கிறது இருக்கக்கூடாது. அது வந்து எல்லோருடைய மன ஒப்புதலோடையும் பிறந்த ஒரு நாடாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் வந்து இந்தியா வந்து திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க வந்ததிலிருந்தே இஸ்ரேல் கூட சப்போர்ட் வந்து இவங்க அதிகமாக கொடுக்குறாங்கிறது உண்மைதான். 2014 இருந்தே இப்போ அது இன்னும் அதிகமாக இருக்குது. இவர் வந்து ஒரு சிவிலியன் அவார்டு வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் போகிற இடத்துல சிவிலியன் அவார்டு வந்து வாங்குறது ரொம்ப ஆர்வமாக இருக்காருன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையுமே சிவிலியன் அவார்டு இவர் வாங்குறாரு. இப்போது நம்ம ஏறக்குறைய 15,000 கோடி ரூபா செலவழித்து ஒரு போர்ட், ஈரானில் உள்ள ஒரு போர்ட் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருந்தோம். எதுக்குன்னா ஈரானுடைய ஆயில்னால் உலகத்திலே பெஸ்ட் ஆயில். இப்போ இதெல்லாம் வந்து வெனிசுலா ஆயிலெலாம் வந்து சல்ஃபர் டை ஆக்சைடு ஜாஸ்தியாக இருக்கும். அதை சுத்திகரம் பண்ணுறதுல வந்து சிரமங்கள் இருக்குது, காஸ்ட் ஜாஸ்தியாகும். ஆனால் ஈரானியன் ஆயில் அப்படி இல்லை, இருக்கிறதுலேயே சுத்தமான ஆயில். அது வந்து நமக்கு வந்து பெர்மனெண்ட்டாக வந்து அரேஞ்ச்மெண்ட்டில் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஈரானியன் ஆயில் வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது லேண்ட் வழியாக அந்த ஆயிலை கொண்டு வரணும்னா அது பாகிஸ்தான் வழியாக கொண்டு வர வேண்டியிருக்கும். அதனால அதில் சில சமயங்களில் சிரமங்கள் ஏற்படலாங்கிறதுக்காக வேண்டி இந்த சீல அண்டர் கிரவுண்டு இது வச்சிடலாம், பேசேஜ் வச்சிடலாம், அந்த போர்ட்லேருந்து நேரடியாக நம்ம இந்தியாவுக்கு வந்துடும். இதெல்லாம் வந்து காரணங்கள். இப்போது 2 நாளைக்கு முன்னாடி தான் பிரதம மந்திரி வந்து இந்த மாதிரி வந்து மிக உயரிய சிவிலியன் அவார்டு வாங்கியிருக்காரு. இஸ்ரேல் வந்து ஈரானை அட்டாக் பண்ணும்போது அந்த போர்ட்டையும் அட்டாக் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்முடைய இன்ட்ரெஸ்டே பாதிக்கப்படுதுங்கும் போது கூட ஒன்றுமே பேசாமல் இருந்தால், பொதுப்படையாக பேசிகிட்டு இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம்? விளங்கலை எனக்கு. நம்ம வந்து பயந்து போயிருக்கோமா இன்னைக்கு? அல்லது வெளிப்படையாக ட்ரம்ப் சொல்கிறாரே, நான் நினச்சா அவருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சரையே காலி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்திய பிரதமருடைய பொலிட்டிக்கல் ஃபியூச்சரையே காலி பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. அதுக்கும் இவர் மௌனம் காக்குறாரு. அப்போ நம்முடைய சுயமரியாதைக்கே வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய பங்கம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ மோடி கூட எனக்கு 1000 கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம், ஆனால் அவர் என்னுடைய நாட்டுடைய பிரதமர். அவர் மேலே வந்து தொடுக்கப்படுகிற அந்த அட்டாக் வந்து என்னுடைய நாட்டு மேலே தொடுக்கப்படுகிற ஒரு அட்டாக். அதை பார்த்துக்கிட்டு நான் வந்து சும்மா இருக்க முடியாது. ஆனால் மோதியே சும்மா இருக்கும்போது நான் சும்மா இல்லாமல் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற வினாக்கள் வருது இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா இப்போ ஈரானோட ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப் இந்தியாவுக்கு கடந்த காலத்துல இருந்திருக்கு. இன்னைக்கு கமினியுடைய மரணத்துக்கு வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள், மாநில முதலமைச்சர்கள்லாம் வந்து கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சித்தராமையாவா இருக்கட்டும், நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும், ராகுல் காந்தி, இன்ஃபேக்ட் பினராயி விஜயன் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு போய் அமெரிக்கா அண்ட் யுஎஸ் ஆர் ரோக் நேஷன்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு தன்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேத்து இறங்கி போராட்டம் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதை எதிர்த்து போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் பாஜக ஆதரவாளர்கள், பாஜக தலைவர்கள் எல்லாருமே வந்து கமினியுடைய மரணத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஒரு சர்வாதிகாரியோட மரணத்தை எதிர்க்கட்சிகள் வந்து கண்டனம் பண்ணுது அப்படின்னு இந்த விமர்சனத்தை வந்து இவங்க மீது திருப்புறாங்க. உலக அளவுல நடக்கக்கூடிய ஒரு போரை வச்சு இங்க ஒரு போலரைசேஷன் நடக்குதோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? ஆமா, அப்படி ஒரு போலரைசேஷன் வருது. அது நிஜம்தான். தட் இஸ் வெரி அன்ஃபார்ச்சுனேட். அதாவது எந்த ஒரு நாட்டுக்கும் இறையாண்மை இருக்குது. தே ஹேவ் தேர் பொலிட்டிக்கல் சாவரனிட்டி.
முதல் உலக யுத்தம் முடிஞ்ச உடனே லீக் ஆஃப் நேஷன்ஸ்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆரம்பிச்சதே ஒரு நாட்டு மேல இன்னொரு நாடு வந்து தேவையில்லாம படையெடுக்கக்கூடாது. இது மாதிரிப்பட்ட உயரிய கொள்கையோட அது கம்ப்ளீட்டா ஃபெயிலியர் ஆயிருச்சு. அது வந்து. அதனால தான் செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் யுனைடெட் நேஷன்ஸ் ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இந்த ஐக்கிய நாடுகள் சபை செக்யூரிட்டி கவுன்சில்ல வந்து வென்ற 5 பேர் வந்து அங்க வந்து பெர்மனன்ட் மெம்பர்ஸா வந்து உருவானாங்க. அது யாருன்னா இங்கிலாந்து, அமெரிக்கா, அதாவது யுஎஸ்ஏ, பிரான்ஸு, அதுக்கப்புறம் ரஷ்யா, அதுக்கப்புறம் சைனா. இந்த 5 பேரும். சைனால வந்து சியாங்கி ஷேக்குடைய தைவானை வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு அதுக்கு மட்டுமே இடம் கொடுத்து வச்சிருந்தாங்க ரொம்ப நாளா. அந்நேரம் நேரு வந்து அதை எதிர்த்தார். அப்படி இருக்கக்கூடாது. சைனாவுடைய உண்மையான பிரதிநிதி வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா தான், பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி சொன்னதன் காரணமாக ரொம்ப நாள் கழிச்சு கிசிஞ்சர் காலத்தில் இவர் நிக்சன் காலத்தில் ஹென்ரி கிசிஞ்சர் அனுப்பி சைனாவோட பீஜிங்கோட வந்து அவங்க ரிலேஷன் ஏற்படுத்திக்கிட்டாங்க. இன்னைக்கு இந்த 5 நாடுகள் வந்து பெர்மனன்ட் நேஷன்ஸாக இருக்கு. இதனால வந்து ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு நம்ம மீறி என்னமோ நடக்காதுங்கிற ஒரு நம்பிக்கை வந்ததுனால ஓரளவுக்கு வந்து ஐக்கிய நாடுகள் சபை வந்து ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருந்தது. ஆனா இந்த 5 நாடுகள்ல ஒரு நாடு வந்து டிட்டர்மின்ட் ஆயிருச்சுன்னா, ஈராக் மேல படையெடுத்த போது என்னாச்சு? ஐக்கிய நாடுகள் சபை செயலற்று போச்சு. இன்னைக்கு இவங்க மேல படையெடுக்கும் போதும் ஐக்கிய நாடுகள் செயலற்று போச்சு. இப்போ ஒரு கேள்வி எழலாம், இப்போ ஒரு நாடு வந்து கொடுங்கோரர் ஒருத்தரால் கஷ்டப்படுதுன்னா அந்த நாட்டு மக்களுக்கு வந்து விடிவே கிடையாதா அப்படின்னா, அதுக்கும் வந்து சொல்யூஷன் வந்து ஐக்கிய நாடுகள் சபை இதுலேயே சார்ட்டர்லேயே வந்து இருக்கு. ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று இருக்கு ஐக்கிய நாடுகள் சபையில். அவங்க வந்து அவங்ககிட்ட இவங்க வந்து முறையிடலாம். அவங்க இந்த நாட்டில் வந்து கேள்வி கேட்கலாம். இது கேள்வி கேட்டு அவங்கள சரிப்படுத்துங்கன்னு சொல்லலாம். எதுவுமே சரிப்படாமல் போச்சுன்னா யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து அங்கே போகலாம். அந்த அளவுக்கு இந்த யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸுக்கு வந்து வேறு பல நாடுகள்ல இருந்து நம்ம வந்து படை வீரர்கள் வந்து அவங்க எடுத்துக்கலாம். இப்போ கொசோவாலையெல்லாம் அது மாதிரி யுகோஸ்லேவியாவிலேருந்து பிரிஞ்சு போன கொசோவா மேலையெல்லாம் அது மாதிரி வந்து யூஎன் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் வந்து போச்சு. பல பல பேர் தெரியாது. நம்முடைய இவர் டிஜிபி டேவிட்சன் இருக்காரு, அவர் தான் நேரம் அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸில் இருந்தவர். ஹேட் ஆல்சோ கான் தேர். இப்போ இந்த மாதிரியான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கும்போது அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே நாசப்படுத்தி அமெரிக்கா வந்து தடியெடுத்தவன் தண்டல்காரன்னு சொல்லி ஃபங்க்ஷன் பண்ணும்போது யூஎன் வந்து செயலற்று போய் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். கொமினியை கொல்றதுக்கான அதிகாரம் அமெரிக்காவுக்கு கிடையாது. கொமினி குற்றம் சாட்டப்பட வேண்டும் என்றால் அவருடைய நாட்டு மக்களால் குற்றம் சாட்டப்பட வேண்டும். அவருடைய நாட்டு மக்கள் தீர்மானிக்க வேண்டும் அவர் என்ன கதிக்கு ஆளாவார் என்று. அதை தீர்மானிப்பதற்கு அமெரிக்காவுக்கு வந்து எந்த அதிகாரமும் கிடையாது. அப்போ அமெரிக்கா வந்து அது மாதிரி வந்து ஏதாவது தப்பு பண்ணிச்சு நினைச்சா அதை தீர்த்துறது யாரு? இது மாதிரி தான் இப்போ இதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, மாநிலங்கள் மேல வந்து லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு வந்து ஒன்றிய அரசு வைக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம்னா, அப்போ ஒன்றிய அரசு மேல உள்ள லஞ்ச ஊழல் வந்து யார் வந்து நடவடிக்கை எடுக்கிறது? எல்லாத்துக்குமே தீர்வு மக்கள் தான். அது வந்து நாளாகலாம், நீண்ட நெடிய நாட்கள் ஆகலாம். ஆனால் அதுதான் சரியான சொல்யூஷன். ஆனால் இன்னைக்கு நடக்கிறது அது இல்லை. இன்னைக்கு அமெரிக்கா வந்து அவங்களுக்கு இன்டர்னல் கிரைசிஸ் வந்து நிறைய இருக்கு. ஒரு காலத்தில் வந்து மேனுஃபேக்சரிங் சைட்லையும் அமெரிக்கா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. பல பொருட்கள் அவங்க தான் மேனுஃபேக்சர் பண்ணாங்க. அவங்களுடைய கரன்சி தான் டாலர் தான் இன்டர்நேஷனல் பார்ட்டரிங் கரன்சியாக வந்து இருந்தது. இந்த டாலர் தான் இருந்தது. அதனால எல்லா நாடுகளுக்கும் வந்து மோஸ்ட் ஃபேவரபிள் நேஷன் சொல்லி அவங்க இது கொடுத்தாங்க, ஸ்டேட்டஸ் கொடுத்தாங்க. ஏன்னா வாங்குறது அமெரிக்காவில இருந்து தான் வாங்கணும். அப்படி வாங்குறது அமெரிக்கன் டாலர் தான் வாங்கணும். ஸோ டபுள் தமாக்கா, 2 பக்கமே அமெரிக்காவுக்கு வந்து வசதின்னு இருந்தது. ஆனால் இந்த என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அது இதெல்லாம் பிரச்சனைகள் வந்தபோது வெஸ்டர்ன் யூரோப்பும் நார்த் அமெரிக்காவும் தங்களுடைய மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸை வந்து பெரும்பாலும் வந்து தே ஷிஃப்டட் டு அதர் கண்ட்ரிஸ். சைனா, இந்தியா முக்கியமாக சொல்லலாம். இது மாதிரி கண்ட்ரிஸ் வந்துச்சு. அப்போ மேனுஃபேக்சரிங்னால வர்ற லாபம் அவங்களுக்கு போயிடுச்சு. இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிறது வந்து இன்டர்நேஷனல் கரன்சியாக இருக்கு அப்படிங்கிற ஒன்று. அதுலேயே வந்து இப்போ பிரிக்ஸ் மாதிரி கண்ட்ரிஸ் வந்து இப்போ பிரிக்ஸில் வந்து முதல்ல 5 தேசங்கள் வந்து பிரிக்ஸ்னு ஆரம்பிச்சாங்க. பிரேசில், இந்தியா, சைனா, ரஷ்யா, சவுத் ஆப்பிரிக்கா. இந்த 5 நாட்டுடைய டோட்டல் பாப்புலேஷனையும் இந்த 5 நாட்டுடைய டோட்டல் ஜிடிபியையும் வச்சு பார்த்தா அது அமெரிக்கா ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த 5 நாடு சேர்ந்து ஒரு கரன்சி தங்களுக்குன்னு வச்சுக்கிட்டாங்கன்னா யூஎஸ் டாலர் ஒன்றும் இல்லாமல் போயிடும். இந்த 5 நாடும் தங்களுக்குள்ள உள்ள ட்ரேடுக்கு வந்து தாங்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு கரன்சியை வச்சுக்கிட்டாங்கன்னா அப்போ யூஎஸ் ஸ்டாண்ட்ஸ் த்ரெட்டன்டு டுடே ஃப்ரம் தி எக்கனாமிக் ஃப்ரண்ட். அது அவங்களுக்கு நல்லா தெரிகிறது. அதனால மறுபடியும் வந்து தங்களுடைய ஹெகிமனி வேணுங்கிறதுக்காக வேண்டி என்னென்ன செய்ய முடியுமோ அவ்வளோ செய்யறாங்க. உதாரணமாக ஈராக்கை வந்து அடிபணியை வச்சாங்க. அந்நேரம் ஈராக் அடிபணியை வச்சதுக்கு காரணம் ஈராக்ல வந்து சர்வாதிகார ஆட்சி நடக்கிறது இல்லை. சர்வாதிகார ஆட்சி பல நாடுகளில் நடக்குது. இவங்க இதில் வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து அவங்களுடைய இவர் ஒருத்தர் இருந்தார், ஒரு கொடுங்கோல், ஒரு அயன் ஸ்மித்னு நினைக்கிறேன், ஒரு ஒயிட் மேன். அவர் தான் ரொம்ப நாள் ஆண்டுகிட்டு இருந்தார். அவங்களை இவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அமெரிக்காவும் சப்போர்ட் பண்ணிச்சு, இங்கிலாண்டும் சப்போர்ட் பண்ணிச்சு. அதனால இவங்களுக்கு கொடுங்கோல் இருக்கா இல்லையாங்கிறது இல்லை, தங்களுக்கு வசதியா இல்லையாங்கிறது தான் முக்கியம். இதுல வந்து
சதாம் ஹுசேன் வந்து சொன்னாரு, என்னுடைய பார்ட்டரிங் கரன்சியா நான் யூரோ டாலரை மாத்திக்க போறேன்னாரு. யூஎஸ் டாலர் இருந்து யூரோ டாலர் மாத்திக்க போறேன்னாரு. உடனடியாக வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டைரக்ஷன் அங்க இருக்குன்னு ஒரு வதந்தியை கிளப்பி விட்டு, அப்போ யூரோப்பியன் யூனியன் அந்நேரம் என்ன சொல்லிச்சுன்னு பாருங்க. இவர் வந்து எல்லாருமே வந்து ஒரு கொடுங்கோல் இருந்து முதலே பிராண்ட் பண்ணிட்டாங்க. அதுல இருந்து அவங்க மாற்ற முடியாது, தங்களுடைய ஸ்டாண்டை மாற்ற முடியாது. அந்நேரம் அவங்க என்ன சொன்னாங்க, ஆமா அது நிஜம்தான், அவர் ஆட்சியை கவிழ்த்து விட்டுறணும், ஆனா இப்ப இல்லை, இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு அப்படின்னாங்க. ஏன் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு? அதுக்குள்ள யூஎஸ் டாலர் இருந்து இவர் யூரோ டாலருக்கு மாறிடுவாரு, அதுக்கப்புறம் அவரை போக்கடிச்சிடலாம். எல்லாமே வந்து பிசினஸ் தான். இன்னொன்று முக்கியமான இது, இவங்க வந்து சதாம் ஹுசேனை இது பண்ணிட்டாங்க, மர்டர் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த நாட்டில் ஜனநாயகம் இல்லைன்னாங்க. அதே மாதிரி கடாஃபியை வந்து அவருடைய நாட்டில் அங்கே வந்து அவரை வந்து காலி பண்ணி விட்டாங்க. இது நமக்கு தெரியும், இந்த 2 நாடுகளிலுமே எப்படி நடந்தது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். அப்போ இந்த 2 நாட்டிலையும் இவங்க வந்து சதாம் ஹுசேனையும் இவர் கடாஃபியும் காலி பண்ணதுக்கப்புறம் அங்கே ஜனநாயகம் மலர்ந்து அந்த நாட்டு மக்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை விட வசதியாக வந்து இப்போ இருக்காங்களா? இது முக்கியமான கேள்வி. இப்போ கடாஃபி எடுத்துக்கோம். He was a benevolent dictator. He was a dictator. He was a benevolent dictator. எத்தனை பேருக்கு தெரியும், கடாஃபி ஆண்டுகிட்டு இருந்த போது அந்த நாட்டு மக்கள்ல யாருக்காவது வந்து உடம்புக்கு முடியாமல் போச்சு, அதுக்கான கியூரேட்டிவ் வசதி, குணப்படுத்துகிற வசதி அந்த நாட்டு ஆஸ்பத்திரியில் இல்லைன்னா அவங்களும் அவங்களுக்கு துணையாக ஒருத்தரும் உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணாலும் போய் அந்த மருத்துவ வசதி தேடிக்கலாம். அதுக்கான எல்லா செலவுகளும் அரசே ஏற்கும். அந்த நாட்டில் படித்த பிள்ளைங்க வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த வசதி வந்து அந்த நாட்டில் இல்லைன்னா உலகத்தில் உள்ள எந்த நாட்டு பல்கலைக்கழகத்துக்கும் அவங்க போகலாம். அதுக்கான எல்லா வசதிகளும், பண வசதி உட்பட, நிதி வசதி உட்பட கடாஃபியுடைய அரசாங்கம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருந்தது. இப்போ நான் கேட்கறது, வித் ஆல் திஸ் அவர் பெனவலன்ட் டிக்டேட்டர் இருந்தார், டெமோக்ரஸி தான் பெருசு. எஸ், டெமோக்ரஸி தான் பெருசு. இப்போ டெமோக்ரஸி அங்கே கொண்டு வந்தீங்களே, அந்த மக்களுக்கு அந்த வசதியெல்லாம் இன்னைக்கு இருக்கா? பாக்தாத்தில் இன்னைக்கு வந்து ஹுசைன் இருந்தபோது இருந்த சதாம் ஹுசைன் வந்து ஷியா சுன்னி செக்லாம் அவர் பண்ணது வந்து கொடுங்கோல் தன்மை தான். அவற்று வந்து குறைகள் இருந்தன. அந்த குறைகளுக்காக வேண்டி அவர் நீக்கினாங்கன்னா அந்த குறைகளை நீக்கினீர்களா, அந்த குறைகளை மீறிய புது குறைகள் வந்தனவா அப்படின்னு பார்த்தா புது குறைகள் தான் வந்திருக்கு. அப்ப பேருக்குத்தான் டெமோக்ரஸியை பாதுகாக்கணும்னு சொல்லி போறது. இதுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா, தங்களுடைய வளத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும், தங்களுடைய இன்டர்நேஷனல் ஸ்டேட்டஸ் வந்து உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அட்டாக்ஸ் எல்லாம் வந்து நடந்தது. இன்னைக்கு ஈரான் மேல் நடக்கணும். இப்போ நார்த் கொரியாவை விட இவங்களது மிரட்டுற கண்ட்ரி ஏதாவது ஒன்று இருக்கா? ஆனால் நார்த் கொரியா மேலே இவங்க கையை வைக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு அணு ஆயுத சோதனை நடத்துறாங்க. நாங்கள் இன்டர்கான்டினல் பேலிஸ்டிக் மிசைல் கொண்டு வந்துருவோங்கிறாங்க, நாங்கள் ஜப்பான் மேலே நேரடியாக அட்டாக் பண்ணிடுவோங்கிறாங்க. ஆனால் அவங்களை ஏற்றி இவங்க ஏதாவது செய்கிறாங்களா? செய்யறது ஏன் தெரியுமா? அந்த நாட்டை அட்டாக் பண்ணி இவங்களுக்கு ஒரு சல்லி காசு பிரயோஜனம் கிடையாது. அங்கே ஒண்ணுமே கிடையாது, எண்ணெய் வளம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் ஆல்ரெடி இருக்கே இல்ல சார். இப்போ ஈரான் மேல தாக்குதலுக்கு சொல்லப்படக்கூடிய காரணம் என்னன்னா, இவங்க நியூக்ளியர் வெப்பன்ஸ் தயாரிக்கிறாங்க அப்படிங்கறத தான் காரணமா சொல்றாங்க. நார்த் கொரியா ஏற்கனவே நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்கு மேல வந்து இவங்க வந்து எந்த விதமான ஒரு தாக்குதலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. எதுவுமே தயாரிக்காத ஈரான், இன்ஃபேக்ட் இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து இன்டர்நேஷனல் ஆர்டரை மீறி இருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் வெளியில வருது. ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணி தான் இந்த அட்டாக் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் வெளியில வருது. அங்க இருக்கக்கூடிய யுஎஸ் காங்கிரஸோட அவர் கலந்து ஆலோசிக்கல அப்படின்னு சொல்றாங்க. பென்டகன்ல இருந்து வரக்கூடிய தகவல் என்ன சொல்லுதுன்னா, இமினன்ட் டேஞ்சர்லாம் எதுவுமே இல்ல. அப்ப எந்தவித ப்ரொவோகேஷனும் இல்லாம இவங்க ஈரான் அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ட்ரம்ப் ஏதாவது மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறீங்களா? வெனிசுவேலால போய் அப்படியே அந்த அதிபரை வந்து கைது பண்ணிட்டு வந்தா மாதிரி இங்க கமினிய வந்து நம்ம காலி பண்ணிட்டோம்னா உடனே ஈரான் நம்ம கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன மிஸ்கால்குலேஷன் பண்ணிட்டாரா? ஈரான் இந்த அளவுக்கு தீவிரமா ரியாக்ட் பண்ணணும்னு அவர் எதிர்பார்க்கலையா? ஈரான் இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண அவர் எதிர்பார்த்தாரு. ஏன்னா இதுக்கு முந்தி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இஸ்ரேல் வந்து இது மாதிரி அட்டாக் ஆரம்பிச்சாங்க. ஈரான் பயங்கரமா அட்டாக் இஸ்ரேல் வந்து திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்நேரம் இஸ்ரேலுக்கு உண்மையிலேயே வந்து டேமேஜஸ் வந்தது. எப்படி இந்தியாவில் வந்து ப்ரெஸ் வந்து மோடியுடைய கண்ட்ரோலில் இருக்கோ, அதனால வார்த்தையை வெளியிட விட மாட்டேங்கிறாங்களோ, அது மாதிரி இன்டர்நேஷனல் ப்ரெஸ் வந்து இன்னைக்கு லார்ஜ்லி அண்டர் த கண்ட்ரோல் வந்து வெஸ்டர்ன் பவர்ஸ். அதனால அவங்க வந்து உண்மை நிலவரங்களை வந்து சொல்றது இல்லை. அதுதான் உண்மை. அதனால இவங்களுக்கு தெரியும் இவங்க திருப்பி அடிப்பாங்கன்னு தெரியும். ஆனால் மோடிக்கு வந்து ஆயில் கண்ட்ரோல் வேணும், டோட்டல் கண்ட்ரோல் வேணும்னு நினைக்கிறேன். ஏன் டோட்டல் கண்ட்ரோல் வேணும்? ஏன்னா இன்னைக்கே அவங்களுக்கு வந்து வெனிசுலா அவங்ககிட்ட இருக்கு, இதுல சவுதி அரேபியாலேருந்து ஆரம்பிச்சு இதுல இந்த கல்ஃப் கண்ட்ரிஸ் எல்லாமே அவங்க சொல்றதை கேட்டு நடந்துகிட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு வந்து ஆயில் பிரைஸை வந்து இவங்களால கம்ப்ளீட்டா வந்து டிட்டர்மின் பண்ண முடியல. ஆயில் பிரைஸ் இவங்க டிட்டர்மின் பண்ற நிலைமை வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் இவங்களுடைய ப்ராஃபிட்டுக்கு வந்து அளவே கிடையாது. அப்ப கீழே போய்கிட்டு இருந்த அமெரிக்க பொருளாதாரத்தை மறுபடியும் ரொம்ப விரைவில் வந்து மேலே கொண்டு வந்துடலாம். அடுத்து இன்னொன்று வந்து என்னன்னா, சைனா வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய த்ரெட். இன்டர்நேஷனலி எக்கனாமிக் பவர் அப்படின்னு சைனா வளர்ந்துகிட்டு இருக்கு, மிலிட்ரி பவராகவும் சைனா வளர்ந்துகிட்டு இருக்கு.
இங்க வந்து நம்ம தேசத்துல வந்து ஒரு காலத்துல வந்து சதுர்வர்ணம் இருந்தது, 4 வர்ணம்னு ஒண்ணு இருந்தது. அந்த 4 வருணத்தில் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு ஏற்பாடு நார்த்ல வச்சிருந்தாங்க. சவுத்ல வச்சிருக்கல. சவுத்ல மிஸ் பண்ணிட்டாங்க. நார்த்ல எப்படின்னா, இவங்க வந்து ஆசிரியர்கள், வேதம் ஓதும் ஆசிரியர்கள் வந்து ரொம்ப மைனாரிட்டி. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நாங்க வந்து அரசனை நியமிப்பவர்களாக, அரசனுக்கு அட்வைஸ் பண்றவர்களாக இருப்போம். அதாவது அரசன் வந்து இவங்களுடைய பப்பட்டா இருக்கணும். அந்த அரசன் இவங்களுடைய பப்பட்டா இருக்கிறதுக்கு வந்து முதல்ல ஆதி காலத்துல எப்படி வந்ததுன்னா, ஒரு சிஸ்டம், இந்த இவங்க வந்து பிராமணர்கள் யாருக்கு முடிசூட்டுறாங்களோ அவன் தான் லெஜிட்டிமேட் கிங் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. அந்த சிஸ்டத்தை கொண்டு வந்ததுனால இவங்க கிங்ஸ் வந்து தே ஹேவ் டு ஸ்டாண்ட் பை தி ப்ரீஸ்ட்லி கிளாஸ். அப்போ அதே மாதிரி அடுத்து பெரிய பவர் என்ன? வணிகம், பொருளாதாரம். அப்போ வைஷ்யாஸ் வேர் ஆல்சோ brought into their fold. இந்த பிராமணன், சத்திரியன், இது வைசியன், சூத்திரன்கிறதுல இந்த பிராமணன், சத்திரியன், வைசியன் இந்த 3 பேரும் ஒரு கூட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த கூட்டை யாராலையும் உடைக்க முடியாது. ஏன்னா சூத்திராஸ் வந்து அவங்கள தான் டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அரசையோ அல்லது வணிகத்தையோ டிபெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்கள வந்து அடக்கி வைக்கிறது. தோஸ் ஹூ ஆர் ரியலி த கிரியேட்டர்ஸ் ஆஃப் வெல்த் தேவர் அண்டர் த கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி கொண்டு வர முடிஞ்சது. எதனால வந்து பெரியார் இந்த மாதிரிலாம் மூவ்மெண்ட் இங்க வந்தது சவுத்துல? ஏன்னா இங்க பண்ண மிஸ்டேக் என்னன்னா, பல்லவர் காலத்திலையும் சோழர் காலத்திலையும் வடநாட்டுல இருந்து இவங்க பிராமணர்களை கொண்டு வந்தாங்க. அவங்களுக்கு வந்து இங்க எல்லாருமே வந்து தங்களுக்கு ஈக்குவலா பார்க்க முடியல. கருப்பா இருக்காங்க. அதனால எல்லாமே சூத்திரம் தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ராஜால இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சூத்திரம் தான். இப்ப நீங்க முதல்ல வந்து நீதி கட்சி ஆரம்பிச்சவங்க யாருன்னு சொல்லி பாருங்க. பெரிய பெரிய ஜமீன்தாரு, இவங்க நாட்டுக்கோட்டை நகரத்தார். நகரத்தார்ல வந்து 2000 வருஷமா கப்பல் விட்டு பொருள் ஈட்டிக்கிட்டு இருந்தவங்க, சைவமும் தமிழும் எங்க உயிர்னு சொன்னவங்க. நீங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா இதுல பெரும்பாலான சிவன் கோயில்கள், எஸ்பெஷலி பாண்டிய நாட்டுல, இந்த எஸ்வேல் பாண்டிய நாடு, அந்த பகுதிகளில் வந்து மண் தரையா இருந்ததை கல் தரையாக்குனது வந்து நகரத்தார் தான். அவங்களுடைய டொனேஷன்ல தான் அது மாதிரி ஆச்சு. அப்படி எல்லா விதத்திலும் இறைப்பற்று உள்ளவங்களா இருந்த தங்களை வந்து சூதர்ன்னு சொல்றது வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்கல. அதனாலதான் அந்த மூவ்மெண்ட்டே அங்க வந்து ஆரம்பிச்சது. இன்னைக்கு பேரலல் என்னன்னா, சைனா வந்து அதே மாதிரி மிலிட்ரி பவர், கமர்ஷியல் பவர் ரெண்டும் சேர்ந்து தான் உருவாக்கிட்டு இருக்கு. நிறைய நாடுகளுக்கு வந்து ஆப்பிரிக்கன் நாடுகளுக்கு கடன் கொடுத்து வச்சிருக்காங்க, இன்க்ளூடிங் ஸ்ரீலங்கா. அதனால அவங்க மேல இவங்க வந்து ப்ரெஷர் கொடுக்க முடியும். இது எல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு வந்து விரோதமா போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப சைனா, யூ ஷுட் பிரேக் த பேக் போன் ஆஃப் சைனா. இன்னைக்கு சைனா இம்போர்ட் பண்ற ஆயில்ல 15% தே இம்போர்ட் ஒன்லி ஃப்ரம் ஈரான். அதே மாதிரி தான் வெனிசுலாட்ட இருந்து அவங்க நிறைய வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த 2 கண்ட்ரிஸையும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா 2 அட்வான்டேஜ் வந்து யூஎஸ்க்கு கிடைக்குது. ஒண்ணு, வெனிசுலா பிடிச்சாச்சு, அடுத்து ஈரான் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தா அந்த ஓபிஇசியவே இவங்க வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியும். ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் தான் இன்னைக்கு வந்து ஆயில் பிரைஸ் வந்து டிட்டர்மின் பண்றாங்க. அதையே இவங்க தன்னுடைய கட்டுப்பாட்டுக்கு இப்பயே கட்டுப்பாடு இருக்கு, முழு கட்டுப்பாட்டு கீழே நேரம் கொண்டு வந்துட முடியும். சரி, அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ஆயில் பிரைஸ் எங்கேயோ போகும், எல்லா நாடுகளும் அதை வாங்கி தான் தீரணும். அப்ப அமெரிக்கா ஆயில் தான் சென்டர் ஆஃப் ஆல் திஸ் கன்ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியுது. ஈரான் வந்து 3 விதமாக ரியாக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஒண்ணு, மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய யுஎஸ் மிலிட்டரி பேசஸ் எல்லாம் காலி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. 2வது, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை வந்து இன்னைக்கு டோட்டலா பிளாக் பண்ணிட்டாங்க. ஒரு லாஜிஸ்டிக்கல் லாக்டவுனை கொண்டு வந்துட்டாங்க. உலகத்தோட கிட்டத்தட்ட 20% மேலான க்ரூட் ஆயில் வந்து அந்த வழி மூலமாகத்தான் வருது. இதனால வந்து ஒரு பெரிய ஒரு பாதிப்பு வந்து மற்ற நாடுகளுக்கு ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம். 3வது, துபாயை அட்டாக் பண்ணதுனால இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நேஷனல் எக்கானமி எல்லாத்தையுமே ஒரு ஸ்தம்பிக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்த இது மூலமாக யுஎஸ்க்கும் மற்ற இஸ்ரேலுக்கும் ஒரு பிரஷர், ஒரு எக்கனாமிக் பிரஷரை வந்து ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியிலையும் அவங்க ஈடுபடுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். இப்ப நீங்க சொல்ற மாதிரி சைனாவுக்கு வந்து வேற ஆப்ஷன்ஸ் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறத நிப்பாட்டிட்டோம். ஆனா சைனா இன்னும் ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது த்ரூ லேண்ட் அவங்களுக்கு வந்து போய் சேர்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கு. இன்டைரக்டா இது வந்து சைனாவை இன்னும் பலப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக மாறுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆமா, சைனா வந்து ஏதாவது வீக் ஆகாது ஒண்ணு. இன்னொன்று வந்து ஈரான் பண்ற இந்த காரியம் வந்து இப்படியும் போகலாம், அப்படியும் போகலாம். இன்னைக்கு இந்த கல்ஃப் நேஷன்ஸ் எல்லாமே வந்து அமெரிக்காட்ட வந்து சொல்லலாம், நாங்க எதுக்கு அடி ஒண்ணு அனாவசியமா சீக்கிரமா யுத்தத்தை முடிவு கொண்டு வருங்கன்னு சொல்லலாம். அல்லது அடிபட்ட கோபத்துல இவங்க அமெரிக்கா கூட சேர்ந்துக்கிட்டு இன்னும் எதிர்மறையான விளைவுகளை வந்து இவங்களுக்கு ஏற்படுத்தலாம். அதே மாதிரி ஹொர்முஸ் ஸ்ட்ரெயிட் வந்து நம்ம இதுல பாக் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவோம். பாக் ஜலசந்தி. ஜலசந்திங்கிறது ரொம்ப சரியான எக்ஸ்பிளனேட்டரி வேர்டு. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரெயிட் வந்து, அந்த நேரோ ஸ்ட்ரெயிட் வழியா உலகத்துடைய 20 விழுக்காடு இது வந்து க்ரூட் ஆயில் வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கு.
இதை நிப்பாட்டும் போது வேர்ல்டு கண்ட்ரீஸ் வில் புட் ப்ரெஷர் ஆன் தி யூஎஸ்ஏ. எங்களுக்கு எல்லாருக்கும் இது பாதிக்குது, சீக்கிரமாக முடிவு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அப்படி முடிவு கொண்டு வரணும்னு எந்த நடவடிக்கை யூஎஸ் எடுத்தாலும் இவங்க அதை பேசாமல் இருந்துடலாம். ஈரானுக்கு எதிராக என்ன நடந்தாலும் சரி, எங்களுக்கு நல்லது நடந்தாலும் சரி, எங்களுக்கு குரூட் ஆயில் வந்தால் சரி, அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடலாம். அதனால இட் இஸ் அ கேம்பிள் விச் ஈரான் இஸ் பிளேயிங். அது என்ன பலன் கொடுக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் பார்க்கணும். இவர் ஏற்கனவே அமெரிக்க அதிபர் சொல்லியிருக்காரு, பி ப்ரிப்பேர்ட் ஃபார் அ லாங் ட்ரான் வார் அப்படின்னு. 4-5 வாரம்னு முதலே சொன்னாங்க. 4-5 வாரத்துக்கு மேலே போகும்னா நம்மளாம் நம்முடைய பர்ஸை ரொம்ப டைட்டா வச்சுக்கிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. பெட்ரோல் என்ன பாதிப்புகள் வரும் சார்? இந்தியாவுக்கு குறிப்பாக இதனால என்ன பாதிப்புகள் வரும்? அதை எப்படி நாம எதிர்கொள்ளணும்னு நினைக்கிறீங்க? பெட்ரோல் விலை கூடுச்சுன்னா விலைவாசி எல்லாத்து மேலே விலைவாசி போகும். அது நடக்கும் இந்தியாவில். இந்தியா ஆல்ரெடி க்ரூட் ஆயில் 2 நாள்லயே 15% அதிகரிச்சிடுச்சாம் சார். க்ரூட் ஆயிலோட பிரைஸ் $80 per barrel வந்துருச்சு. $200 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஏற்கனவே வேற ரஷ்யாட்ட இருந்து வாங்குறத நிப்பாட்டிட்டு இப்ப வெனிசுவேலால இருந்து வாங்கிட்டு இருக்கோம். அந்த லாஜிஸ்டிக்ஸ் அவங்க கடல் கடந்து அதை கொண்டு வருது. அந்த ஆல்ரெடி இன்னைக்கு பெட்ரோல் எக்ஸ்பென்சிவ் ஆயிடுச்சு இந்த யூஎஸ் ட்ரேட் டீல்னால அப்படின்னு சொல்றாங்க. சோ இது சாதாரண ஏழை எளிய மக்களை தானே திரும்ப பாதிக்குது. ரஷ்யாட்ட இருந்து ஆயில் திரும்ப வாங்குறத பத்தி நம்ம யோசிக்கலாம். அப்படி ஒரு திங்கிங் இருக்கு. ஒருவேளை ட்ரம்ப் கூட அதுக்கு அனுமதி கொடுக்கலாம். கேட்டா அவர் எல்லாருமே விரோதிச்சிக்க முடியாதுல்ல. இப்போதைக்கு அன்சர்டனிட்டிஸ் தான் சொல்ல முடியுங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு தான் நிலைமை தெளிவா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு வாரமாவது ஆகும். எந்த திசையை நோக்கி இந்த யுத்தத்தின் போக்கு செல்கிறது, அதாவது யார் ஆர்ம்ஸ்ல ரொம்ப பெரிய ஆளு, யார் அடிக்கிறதுல பெரிய ஆளுங்கிறதுல இது எல்லாம் நடக்கிறதுனால யுத்தத்தின் போக்கு எந்த திசையை நோக்கி செல்லும், உலக நாடுகள் எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள், இது மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கு. மேபி இட் வில் டேக் 3rd day தான் இன்னைக்கு. ஆனால் ரொம்ப வருத்தத்திற்கு விஷயம், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைங்க இறந்து போயிருக்காங்க. அதை பத்தி இஸ்ரேல்கிட்ட ஒரு வார்த்தை கூட கிடையாது. இந்த மாதிரி பல தவறான செயல்கள். அதாவது ஒன்று எல்லாருக்கும் தெரியணும், வார் டஸ் நாட் கிரியேட் ஹீரோஸ், இட் கிரியேட்ஸ் விக்டிம்ஸ். இதுதான் உண்மை. இது உலகத்துக்கு தெரியணும். உலகத்தில் இந்த மாதிரி வாரம் நடத்துறாங்களே அவங்களுக்கு தெரியணும். இதுக்கு மேல சொல்றதுக்கு என்ன இருக்கு? பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். வணக்கம் டாக்டர். வணக்கம்.